அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்தில்லா அம்மா பாத். அல்லாஹுவுக்கு எல்லா புகழும் வழிகாட்டில் சிறந்தது நபிகளாருடைய வழிகாட்டு என்று கூறியனாக. அன்பிக்கினிய இம்மானிய உறவுகளே, தப்சீர் வகுப்பில் 3வது வகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த 3வது வகுப்பில் சூரத்துல் அஸ்ர், அந்த சூராவினுடைய முதல் 2 வசனங்களுக்குரிய தப்சீரை மிக சுருக்கமாக நாம் பார்க்கலாம். அதாவது இந்த அ அதாவது சூரத்துல் அஸ்ரை நாம் படிப்பதற்கு முன்னால், அதாவது இந்த சூரா எந்த அளவுக்கு முக்கியமானது என்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது லவ் மா அன்ஸலல்லாஹு ஹுஜ்ஜத்தன் அலா ஹல்கிஹி இல்லா ஹாதிஹி சூரா லகஃபத்ஹும். அதாவது அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் அஸ்ரை மட்டும் இறக்கி, அது தவிர ஏனைய சூறாக்களை அல்லாஹ் இறக்காமல் விட்டிருந்தால், அதாவது சூரத்துல் பக்கராவாக இருக்கட்டும் அல்லது சூரத்துல் நாஸாக இருக்கட்டும், இந்த சூரத்துல் அஸ்ர் தவிர்ந்த ஏனைய சூறாக்களை அல்லாஹ் இறக்காமல் விட்டிருந்தால், மறுமுடைய நாளையில் அல்லாஹ்விடத்தில் மக்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய சூறாவாக இந்த சூறா போதுமானதாக இருக்கும். ஏனென்றால் மனிதர்களுடைய உலக வாழ்க்கை தொடர்பான பூரணமான அகீதாவோடு ஈமானோடு சம்பந்தமான எல்லா கருத்துகளும் இந்த சூறாவில் அடங்கியிருக்கிறது என்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ நாம் என்ன செய்யலாம்? இந்த முதல் 2 வசனங்களுக்குரிய தப்சீரை பார்க்கலாம். அதாவது வல் அஸ்ர், இந்த வல் அஸ்ர் என்று ஆரம்பிக்கின்ற பொழுது வா என்பது வந்திருக்கிறது. இது வந்துட்டு அதாவது சத்தியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வா. அல்லாஹ் சத்தியமிடுகின்றான். அஸ்ர், அதாவது எமக்கு தெரியும் அஸ்ர் என்பது அசர் தொழுகைக்கு என்ன சொல்லுவோம்? அஸ்ர் அசர் என்று சொல்லுவோம். அந்த அஸ்ர் என்ற சொல் பயன்படுத்தப்படும். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹு தாலா அஸ்ர் என்று எதற்கு பயன்படுத்துகிறான் என்றால், பொருத்தமான கருத்து காலத்தின் மீது. அப்ப வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? காலத்திலே சத்தியம் செய்கின்றான். அடுத்ததாக என்ன? இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர். இதில் வந்துட்டு இன்ன என்பது வந்திருக்கிறது. இன்ன வந்து நிச்சயம் என்று கருத்து கொடுக்கும். இன்சான நிச்சயமாக மனிதன், லஃபி ஹுஸ்ர் நஷ்டத்திலே உள்ளான். நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே உள்ளான். இதில் வந்து லாம் ஒன்று வந்திருக்கிறது. லஃபி அதோட சேர்த்து ஃபியோட சேர்த்து லாம் ஒன்று வந்திருக்கிறது. லஃபி, இந்த லாம் என்பது அடுத்ததுக்கு சொல்லப்படும். அப்போ லஃபி ஹுஸ்ர் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே உள்ளான். இப்போ இந்த இடத்தில் அல்லாஹு தாலா கூறக்கூடிய நஷ்டம் எந்த நஷ்டம்? உலகத்தில் ஒரு மனிதன் படக்கூடிய நஷ்டமா அல்லது மறுமையில் படக்கூடிய கைசேதமான அந்த நஷ்டமா, எது என்று நாம் என்ன செய்யலாம்? 2வது கட்டமாக பார்க்கலாம். ஆனால் 1வது கட்டமாக நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் ஏனைய வசனங்கள் என்ன சொல்கின்றான்? லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபதின். என்ன? மனிதனை நாங்கள் கஷ்டத்தில் படைத்திருக்கின்றோம். கஷ்டத்தில் படைத்திருக்கின்றோம். இந்த இடத்தில் என்ன சொல்றான்? நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே உள்ளான். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்? அல் குர்ஆனில் கூறுகிறான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதனை நாங்கள் அழகிய தோற்றத்தோடு படைத்திருக்கின்றோம். இந்த இடத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்? மனிதன் நஷ்டத்திலே உள்ளான். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? மனிதன் அவசரக்காரனாக நாங்கள் படைத்திருக்கின்றோம். இப்போ இந்த வசனத்தில் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்திலே உள்ளான் என்பதற்கான நாம் அர்த்தத்தை நாம் புரிகின்ற பொழுதோ, அல்லாஹ் மனிதனை நஷ்டத்தோடு படைக்கவில்லை. மனிதனாக நஷ்டத்தை தேடிச் செல்கின்றான். அவனாகவே ஒரு தீய ஒரு வழியை நோக்கி என்ன செய்கிறான்? அவனாக நகர்ந்து கொண்டிருக்கின்றான். அவனே தேடிக்கொண்டிருக்கின்றான் என்பதை இடத்தில் நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் இந்த இடத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த நஷ்டம் என்பது, அல்லாஹு தாலா பயன்படுத்தக்கூடிய இந்த நஷ்டம் மிக பொருத்தமான கருப்பொருள் மறுமையினுடைய நஷ்டம். ஒரு மனிதன் மறுமையில் படக்கூடிய நஷ்டம். இல்லல்லதீன ஆமனு. அடுத்த வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் விரிவாக அந்த தஃசீரை பார்க்கலாம். அதாவது ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து, அதாவது சத்தியத்தை ஒருவருக்கு ஒரு பரிமாறி, பொறுமையை ஒருவருக்கு ஒரு பரிமாறி கொண்டவர்களை தவிர இவர்களுக்கு விதிவிலக்குன்னு அல்லாஹ் என்ன சொல்கின்றான். அல்லாஹு தாலா சூரத்துல் ஜுமரில் 15வது வசனத்தை சொல்கின்றான், ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன், அதுதான் மிக தெளிவான நஷ்டமாகும் என்று சொல்கின்றான். எனவே இதன் அடிப்படையில் இந்த இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், இந்த வசனம் என்பது அல்லாஹு தாலா மனிதன் நஷ்டத்தை தேடிச் செல்கின்றான். இந்த நஷ்டம் என்பது மறுமையினுடைய பிரதிபலனாக இருக்கும் என்று சொல்கின்றார்.
உண்மையில் அல்லாஹு தாலா முதலாவது வசனத்தில் வல் அஸ்ர், அதாவது காலத்தின் மீது சத்தியமிட்டு விட்டு இன்னல் இன்சான லஃபீ குஸூர், மனிதன் நஷ்டத்திலே நிச்சயமாக உள்ளான் என்றால் என்ன? நம்முடைய காலத்தோடு சம்பந்தப்பட்ட நபிகளார் கூறிய அல்லாஹ் தந்த மிக மிக முக்கியமான இரண்டு நியமத்துகள் என்ன? நியமத்தானி மஅபூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ், மனிதர்களில் அதிகமானவர்கள் மஅபூனுன் பொடுபோக்காக, கேலஸாக, கவனஈனம் அற்று, அதாவது வீண்வரியம் செய்யக்கூடிய இரண்டு அல்லாஹ்வினுடைய நியமத்துகள்லாம் அஸ்ஸிஹத்து வல் ஃபராகா, என்ன? அதாவது ஓய்வு நேரமும் ஆரோக்கியம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். எனவே இன்னல் இன்சான லஃபீ குஸூர், அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் பயன்படுத்துவது மறுமையினுடைய நஷ்டம், மனிதன் நஷ்டத்தை நோக்கி செல்கின்றான். இன்ஷா அல்லாஹ் 4வது வகுப்பில் இல்லல்லதீன ஆமனு என்கின்ற 3வது வசனத்தை அதன் முழுவதுமாக தஃப்சீர் என்ன செய்யலாம், மிக விரிவாக பார்க்கலாம். தஃப்சீர் இப்னு உஸைமீன் என்கின்ற அந்த கிரந்தத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நாம் பார்க்கலாம். அடுத்தபடியாக நான் கூறக்கூடிய எல்லா வசனங்களுடைய தஃப்சீர்களும் தஃப்சீர் இப்னு உஸைமீனில் இருந்து எடுக்கப்படக்கூடியதாக இருக்கு. பெரும்பாலானவைகள் அந்த கிரந்தத்திலிருந்து தான் எடுத்து பேசுகின்றேன்.